சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே முறுபதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக புனிதமான நற்கருணை திருச்சபையின் ஒட்டுமொத்த ஆன்மீக நலனை உள்ளடக்கியது என்று இரண்டாம் வத்திக்கன் சங்கம் கூறுகின்றது. இயேசுவை வழங்கும் அருள் அடையாளம் நற்கருணை. இந்த மாபெரும் மறைப்பொருளுக்கு இயேசு பெயர் கொடுக்கவில்லை. எம்மாவுசு சீடர்களிடமிருந்து நாம் அறிவது அப்பம் பிடுதல் என்ற குறிப்பு. நற்செய்தியின் பின்னணியில் இயேசு தன்னை அப்பத்தோடு ஒப்பிட்டு கொண்டார் என்பது தெளிவாகிறது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வர். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இதுவே இயேசுவினுடைய வார்த்தைகள். உலக மீட்பர் இயேசு கிறிஸ்து உலகம் புதிய வாழ்வு பெறுவதற்காக உணவாகின்றார். இந்த உணவு உண்ணப்படும் போதெல்லாம் புதிய வாழ்வு பிறக்கின்றது, புதிய வாழ்விற்கான ஏக்கம் பிறக்கின்றது. இதை உண்போர் என்றுமே நிலையான வாழ்வை பெறுவர். இதைதான் இயேசுவின் சீடர்கள் தங்களின் வாழ்வினில் உணர்ந்தனர். இன்று புதிதாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ணப்போகும் நம்முடைய பிள்ளை மறு கிறிஸ்துவாக மாறவும் புதிய வாழ்வு இவர்களில் பிறக்கவும் இவர்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இறைவனிடம் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 12வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டருடைய புனித நாள். ஆண்டருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். இவ்வேளையில் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் முதலாக பெறப்போகின்ற சிறுவன் தபில் ரூபஸ் இவருக்காக நாம் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். இவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிப்போம், நாண பெற்றோருக்காக ஜெபிப்போம். இறைவன் இன்று முதல் இவர் வாழ்நாள் முழுவதும் நற்கருணை வழியாக இவரை திடப்படுத்தவும் இவரை கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று இவருக்காக நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது கணக்கன் குடும்பத்தில் மரித்த சகாயராஜ், ஆரோக்கியமேரி, செல்வராஜ், அந்தோணி, ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும் யாருணையாத ஆன்மாக்குடி ஆண்மலை பாற்றிக்காகவும் சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். மேலும் அருட்தந்தை வினோ அவருடைய கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய் ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிறை வாழ்வின் கொடைகளை பெற வேண்டுமென்று திருவுள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரை, உமது நாளாகி இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுக வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கின எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரை, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். ஆண்டவரே, நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நானும் உரைப்படிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்தில் ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதொருக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை
ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டி சென்ற வழிகளை நினைவில் கொள்ளுங்கள் என்றும், மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறார் என்றும், உங்களுக்கும் உங்களுடைய மூதாதையருக்கும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார், கொடிய பாலை நிலத்தில் இறைவன் வழி நடத்தினார் என்றும் மோயிசன் இஸ்ராயல் மக்களை நோக்கி கூறிய இறை வார்த்தைக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். 20ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரை. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். 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 உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன், வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன்.
உமது இல்லத்தின் மீது எனக்கு உண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன. கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பு பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மறவாதவர். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திருப்பும். ஆண்டவர் உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகின்றவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. வானமும் வையமும் கடல்களும் அவற்றில் உள்ள யாவும் அவரை புகழட்டும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். கடவுளே உமது பேரன்பினால் எனக்கு பதில் மொழி தாரும். இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளை புகழ்ந்து நாம் அனைவரும் கிண்ணத்தில் பருகுகிறோம், அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவின் இரத்தத்தில் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்கிறோம் என்றும், அப்பம் ஒன்றே ஆகையால் நாம் பலராகினும் ஒரே உடலாய் இருக்கிறோம் என்றும் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இறைவார்த்தைக்கு நாம் அனைவரும் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 12 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதர் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையே இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன்னடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. இவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இருந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருட்கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 10 இறை சொற்றொடர்கள் 26 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு உறவுகளே, இன்றைய நாளிலே முதலாக கிறிஸ்துவனுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் சுவைக்க முன் வந்திருக்கிற நமது பிள்ளையை நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். இன்று போல் என்றும் அவர் வெண்மையாகவும் மனமகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு உடன் இருக்கட்டும். இன்று நாம் ஆண்டின் பொது காலத்தினுடைய 12ஆம் ஞாயிறை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்திலே 3 முறை அஞ்சாதிருங்கள் அஞ்சாதிருங்கள் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், மாறாக ஆன்மாவை கொல்பவர்களுக்கு நாம் அஞ்ச வேண்டும். அவர் ஒரு விவசாயி, அதே வேளையில் இறைப்பற்றாளர். எத்தனையோ முறை கடவுளிடம் மன்றாடி இருக்கிறார்,
தன்னுடைய குறைகளை எடுத்து சொல்லி இருக்கிறார், நிறைகளை சொல்லி போற்றியும் இருக்கிறார். மிகுந்த ஒரு போராட்டம், வாழ்க்கையில் என்ன செய்வது என்றே தெரியாத ஒரு சூழல், விரக்தி, மனக்கவலை, போராட்டம். இத்தகைய சூழ்நிலையிலே மிகவும் மனம் நொந்து போனவராக இதோ அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பாழடைந்த அந்த இல்லத்திற்கு சென்று அங்கே நாம் தற்கொலை செய்து கொள்வது நலம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு செல்லுகிறார். அந்த இடத்திற்கு எவருமே செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் மக்களுக்கு பயம். அது பாழடைந்த ஒரு வீடு. அந்த வீட்டிலே பூதம் இருக்கிறது, சாத்தான் இருக்கிறது, பேய் இருக்கிறது என்று சொல்லி எவருமே அங்கு செல்ல மாட்டார்கள். இந்த மனிதன் சாக துணிந்து விட்டான், எனவே அங்கு செல்லுகின்றான். அப்பொழுது அந்த கதவை திறந்தவுடனே ஒரு குரல் கேட்கின்றது, ஓடிவிடு, இல்லது ஒரே அடியாய் காணாமல் போய்விடுவாய். அந்த மனிதன் பயப்படவில்லை, மீண்டுமாய் உள்ளே செல்லுகின்றான். அதே குரல், ஓடிவிடு, நிரந்தரமாய் தொலைந்து விடுவாய். இப்பொழுது அவன் சொல்லுகின்றான், நிரந்தரமாய் தொலைவதற்காக தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். நான் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் என் வாழ்க்கையில் நான் விரக்தியாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையிலே நிம்மதி கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. எனவே தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்வினுடைய இறுதி நிலையை அடைவதற்கு. மீண்டும் அந்த குரல் கேட்டது, உண்மையிலேயே நீ சாவதற்காக தான் இங்கு வந்திருக்கிறாயா? என்னை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறாயா? இந்த இடத்தை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறாயா? எல்லாம் தெரியும், நல்லா தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்கிறேன். உனக்கு எவ்வளோ தைரியம் பற்றியா? தெரிஞ்சு இங்கே வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். நீ சாக வேண்டியவல்லடா, வாழ வேண்டியவன். இந்தா நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்து எல்லாம் கொட்டுது. பார்த்தா தங்க காசாக இருக்குது. தங்க காசுகளை சேர்த்து வைத்திருக்கிறது அந்த இடம். எனவே பூதமானது அதை காத்து கொண்டு இருந்திருக்கிறது. மக்கள் அங்கு செல்வதற்கு பயந்தார்கள், அஞ்சினார்கள். இவன் அங்கு துணிந்து சென்றான். வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடு வந்தான். தன்னுடைய குடும்பத்தை மீண்டுமா நிலைநாட்டினான். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே விரக்தி வருகின்ற பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? பயம் நம்மை ஆட்கொள்கிறது. எனவே ஏதாவது ஒரு தவறான முடிவை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு முடிவை எடுக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் எடுக்கின்ற முடிவு எனக்கும் பிறருக்கும் எந்த வகையிலே பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதை பற்றி யோசிக்க அங்கு நேரம் கிடையாது. நாம் முடிவு எடுத்து விட்டோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பயன்? அதனால் மடிந்து விடுவதே நலம் என்று நினைக்கின்றோம். நீ ஒருவர் மடிந்து விட்டால் அதோடு அனைத்து முடிந்து விட்டது என்று அர்த்தமா? இல்லை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது அப்படியே இருக்கும், பலன் தராது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த சிலுவை சாவை ஏற்றார். அவருக்கு பயம் இல்லை, அச்சம் இல்லை. இதோ இந்த சிலுவையை நான் மரித்தேன் என்றால் இதோ அவ்வளவுதான், எல்லாம் முடிந்து விட்டது. என் மக்களுக்கு யார் வாழ்வு கொடுக்க போகிறார்? வாழ்வு கொடுப்பதற்காக தானே நான் மடிய போகிறேன். என்னுடைய குருதியை சிந்தி இந்த குருதியின் வாயிலாக இதோ என் மக்கள் செய்த பிழைகள், தவறுகள் அனைத்திலிருந்தும் அவர்களை விலை கொடுத்து வாங்க போகிறேன் என்று சொல்லிதான் அவர் தன்னுடைய குருதியை சிந்தினார். இதோ இந்த உடலை நான் கையளித்தால் தான் என் மக்கள் வாழ்வு பெறுவார்கள் என்பது என் தந்தையுடைய திருவுளமாக இருக்கிறது. என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொல்லுகின்றார். இதோ நம்முடைய பிள்ளை அந்த உணவை உட்கொள்வதற்காக தான் இன்றைய நாளிலே இங்கு வந்திருக்கிறார். வார்த்தையான இறைவன், வாழ்வு கொடுக்கின்ற இறைவன், உயிருள்ள தேவன் இதோ இன்னும் சிறிது நேரத்தில் இந்த பலிபீடத்திலே அப்பரசமாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் அது ஆண்டவர் இயேசுனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறப்போகின்றது. அந்த திருவுடலை தான் இந்த சிறுவன் இன்று உட்கொள்ளப் போகின்றான். ஏனென்றால் இத்தனை நாள் இவன் உட்கொண்ட அந்த உணவு அவனுக்கு வாழ்வு தரக்கூடிய உணவு அல்ல. ஆனால் இன்றைய தினத்தில் அவன் சுவைக்க போகிறானே, அந்த உணவு தான் அவனுக்கு வாழ்வு தரப்போகிற உணவாக மாறப்போகிறது.
நீங்கள் நானும் எத்தனையோ முறை இந்த திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு முறையும் கல்வாரி பலியிலே பங்கெடுக்கின்ற பொழுது இந்த திவ்ய நற்கருணையும் உட்கொள்கின்றோம். அதனால் வாழ்வில் மாற்றம் பிறந்திருக்கிறதா? என்ன சாமி கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பூசிக்கு வருவோம், சாமியார் நன்மை கொடுத்தா ஆமேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம். அது எங்களுக்கு வாழ்வு கொடுக்குதா? வாழ்வு கொடுக்கறதில்ல எங்களுக்கு தெரியாது. கடமை ஞாயிற்றுக்கிழமை கடன் திருப்பலி அதனால் வரும் இல்லைங்களா? அநேக சகோதர சகோதரி இப்படிதான் வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். நான் என் தேவனை சந்திக்க போகின்றேன். இந்த வாரம் முழுவதும் என்னோடு பயணித்திருக்கிறார். இன்றைக்கு புத்தம் புது ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். இதோ இன்றைய நாளில் உட்கொள்கின்ற இந்த உணவானது இந்த வாரம் முழுவதும் என்னோடு இருந்து என் உடலுக்கு தேவையான தெம்பையும் ஆறுதலையும் சக்தியும் கொடுத்து நான் செய்ய போகின்ற ஒவ்வொரு வேலையையும் ஆசீர்வதிக்க போகிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு என்றாவது வந்திருக்கின்றோமா? இல்லை, யோசிப்பது கிடையாது. நான் என் ஆண்டவர் இயேசுவை சந்திக்க போகிறேன் என்ற ஒரு எண்ணமாவது நமக்கு பிறந்திருக்கிறதா? நான் அவரோடு பேச போகிறேன், அவரோடு உரையாட போகிறேன். ஏனென்றால் அவர்தான் எனக்கு எல்லாமாய் இருக்கிறார். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம், மாறாக ஆன்மாவை கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும் என்று சொல்லுகின்றாரே. அந்த வார்த்தையானது என்னில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நான் அவரோடு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க முடியும். எப்படி அந்த விவசாயி அச்சமின்றி பயமின்றி அந்த இல்லத்திற்கு சென்று வாழ்விற்கு தேவையானதை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியோடு வந்தாரோ, அதே போன்று நாம் இந்த ஆலயத்தை விட்டு வெளியிலே செல்கின்ற பொழுது மன மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் வெளியிலே செல்கின்ற பொழுது தனியாளாக செல்ல போவது கிடையாது. மாறாக நம்மை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற அந்த தேவனை தாங்கியவர்களாக நடமாடும் திவ்ய நற்கருணை பேழையாக வெளியே செல்ல போகின்றோம். அந்த திவ்ய நற்கருணை பேழையாக வெளியே செல்கின்ற பொழுது நம்முடைய சொல் செயல் சிந்தனை அனைத்தும் இந்த இயேசுனுடைய மதிப்பீடுகளை வார்த்தைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அன்னை தெரசா அவர்களிடத்தில் இப்படிதான் ஒரு முறை பேட்டி எடுக்க வருகின்றார்கள். உங்களுடைய முகம் எப்பொழுதுமே பளிர் என்று வெளிச்சம் போன்று இருக்கிறது, அதற்கு காரணம் என்ன? அனுதினம் உங்களுடைய வேலைப்பாடுகளை எந்த ஒரு தங்கு தடையுமின்றி நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் அனுதினமும் ஒரு மாத்திரை உட்கொள்கின்றேன். அந்த மாத்திரை தான் எனக்கு போதுமான சக்தியையும் தெம்பையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. உடனே அந்த பேட்டி எடுத்த நபர் கேட்கின்றார், எனக்கு அந்த மாத்திரை கிடைக்குமா? எந்த மெடிக்கலில் கிடைக்கும்? அந்த மாத்திரை பேர் என்ன? காசு கொடுத்தலாம் வாங்க முடியாதுப்பா, அந்த மாத்திரையை காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது, எல்லாருக்கும் அந்த மாத்திரை கிடைக்காது. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் உன்னதமான கொடை, இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொடை. இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்று சொன்ன அந்த தேவன் தன்னுடைய உடலை கொடுத்திருக்கிறார். திவ்ய நற்கருணை வழியிலாக நான் ஒவ்வொரு முறை அந்த திவ்ய நற்கருணை உட்கொள்கின்ற பொழுது எனக்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் அவர் கொடுக்கிறார். இன்றைய நாளில் நான் எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் எனக்கு சுட்டி காட்டுகின்றார். எனவேதான் என்னால் உற்சாகமாக செயல்படுகிறது என்று சொன்னாராம். நீங்கள் ஒவ்வொரு முறையும் நற்கருணை உட்கொள்கின்ற பொழுது இத்தகைய மனநிலை சிந்தனை நமக்குள் வந்திருக்கிறதா? இதோ என் ஆண்டவர் தேவனை நான் உட்கொண்டு இருக்கிறேன், அவர் எனக்கு சக்தியை தெம்பை கொடுக்கிறார், எனவே நான் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் அவர் பார்த்து கொள்வார். நான் சந்திக்கின்ற பிரச்சனைகளை காட்டிலும் என்னோடு இருப்பவர் பெரியவர், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்குள் பிறக்க வேண்டும். ஆம் அன்பு, இன்றைய நாளிலே நீ உன்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும். ஏன் மறக்க முடியாத நாளாக இருக்கணும்? இன்னைக்கு வீட்டுக்கு போனால் பிரியாணி சாப்பிட போகிறோம், அதனாலயா? ஆண்டவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தை நீங்கள் சுவைக்க போகிறீர்கள், உட்கொள்ள போகிறீர்கள். எனவே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும். எனவே கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டும். மாறாக உங்களுடைய ஆன்மாவை கொள்பவர்கள் நீங்கள் அஞ்ச வேண்டும். இறைவனிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இறைவன் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் உட்கொள்கின்ற போகிற இறைவன் வாழக்கூடிய தேவன்,
மடிந்து போன கடவுள் அல்ல, இறந்த கடவுள் அல்ல, உயிர் உள்ள தேவன். அந்த உயிர் உள்ள தேவனை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். அந்த தேவன் என்று உங்களோடு இருப்பாராக. ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அஞ்சாதீர்கள், நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவருடைய உடனிருப்பும் பாதுகாப்பும் அரவணைப்பும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தேவையான வரங்களை வேண்டி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் ஏழைகளுக்கு நற்செய்தியும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு வழங்கவும் நலிவுற்றோருக்கு நல்வாழ்வு வழங்கவும் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் போதுமான ஆசீர்வாதத்தையும் திடத்தையும் இவர்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, திருப்பலியில் பங்கேற்கும் அனைவரையும் இவர்களுடைய குடும்பங்களையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் குடும்பத்தில் அன்பும் சமாதானம் நிலவவும் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்று சொன்ன இயேசுவே, இன்று உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ண போகும் எங்களுக்கு நீர் ஒருவரே பசியையும் தாகத்தையும் போக்கக்கூடியவர் என்றும் நீரே ஆன்மீக உணவு என்றும் உன்மேல் நம்பிக்கையும் அன்பும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உண்ண போகும் தபேல் ரூபசினை கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக மாறவும் அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் புதிய வாழ்வு எங்களில் பிறக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம்.
அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் பரம்பொருளை இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எடுத்து கூறிய வேண்டுதல்களையும் எங்கள் உள்ளங்களிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் கனிவுடன் கண்ணோக்கி இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்திரள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அருளும் பண்பும் பாசமும் எல்லாமே தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாமே தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலி பொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார்.
எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உம்மையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயும் ஆன மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களுடைய பாதுகாவலி ஆகிய புனித காணிக்கை அன்னை மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுனிற்கின்ற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டு இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமை
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் சோதனைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி தன்னையே ஒவ்வொரு நாளும் நமக்கு பலியாக கொடுக்கின்ற தெய்வம் இவரை. இந்த தெய்வத்தினுடைய திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, என்று நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே. பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து
பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடியே, இனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. இனில் வாரும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் என்ப பாட்டினிலே உண்ணாம் ஜெபிப்புமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீ வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க அமளியே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபரன் தாயே
காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரி மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க